வணக்கம் டீச்சர்ஸ். ஸோ நம்ம இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸில் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்னா என்னன்னு சொல்லி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை, ஒரு அடிப்படையான தகவலை அதில் நம்ம கொடுத்துருந்தோம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரைன்ஸோட டைப்பு அண்ட் தென் அப்படியே அந்த யூனிட் ரன் ஆகும். ஸோ இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன டெஃபினேஷன் முதல்ல பாருங்க. த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அதுதான் நமக்கான முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வேரியபிளை பொறுத்தவரை ரெண்டு டைப் உண்டுன்னு தெரியும். ஒன்று வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் x² + y² = r² அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது x² + y² = r². ஆறுங்கிறது ரேடியஸ். ரேடியஸுங்கிறது சர்க்கிளை பொறுத்தவரையில் அது ஒரு ஃபிக்ஸ்டு. ஸோ நம்ம இதுலேருந்து x² வேணும்னாலும் சரி, y². நான் ஒரு எக்ஸாம்பிள் யூனிட் சர்க்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடம் எனக்கு 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ r² பதிலாக 1ன்னு போட்டுடலாம். சப்போஸ் தட் நம்ம இதில் y² கால்குலேட் பண்ணுறோம், y கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா y² வேல்யூ 1 - x² அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்க எக்ஸ் எது, இந்த ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஒய் அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த எக்ஸ் எதையும் சார்ந்து இருக்கவில்லை, ஆனால் ஒய் எக்ஸை சார்ந்து இருக்கிறது. அதனால தான் இதை ஒய் அப்படிங்கிறத டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னும் எக்ஸுங்கிறத இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னும் சொல்லலாம். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இதுல எது இண்டிபெண்டன்ட், எக்ஸுங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் coordinates required to specify the position of the dynamical system. ஸோ இந்த டைனமிக்கல் சிஸ்டத்தில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில் ஒரு டைனமிக்கல் சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். அந்த டைனமிக்கல் சிஸ்டத்தில் மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிளை தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, ஆர் coordinates required to specify the position of a dynamical system consisting of one or more particle is called the degrees of freedom. ஸோ நம்ம பிளேனில் 2Dயில் 3Dயில் ஒரு பிளேனில் வந்து நம்ம பார்ட்டிக்கிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கிளில் பார்ட்டிக்கிள் இங்கே பிளேஸ் ஆகுதுங்க. அடுத்து பார்ட்டிக்கிள் இங்கே வருது, இங்கே 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 பார்ட்டிக்கிள். அப்போ இந்த பார்ட்டிக்கிளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டிக்கிள் எந்த நேரத்திலும் இந்த பார்ட்டிகளோட சுழற்சி வட்டத்திலே இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் மோர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டெஃபினேஷன் பாருங்க. எவ்வளவு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே அதான் அங்கே எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நோட்டேஷன் வந்து ஸ்மால் என் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படி சொல்லலாம். அல்லது இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்க்கு அடுத்து போக போகிறோம். அதனால இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு அதை நம்ம ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான பேசிக்கான ஒரு டெஃபினேஷன். ஸோ நல்லா அர்த்தம் பண்ணிக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான டெஃபினேஷன். தொடர்ந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு 2 டைமென்ஷன் எடுத்திருக்கேன். இதுதான் 2D. ஒரு 2Dயில் அந்த பிளேனில் நான் ஒரு பார்ட்டிக்கல் இங்கே வச்சுருக்கேன். ஸோ P of x, y அப்படிங்கிறது பார்ட்டிக்கல், பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிக்கல், ஸ்டேட் ஆர் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே எங்கே ஒரு ஈக்குவேஷனை நான் ஃப்ரேம் பண்ணவே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நான் ஃபாலோ பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பார்ட்டிக்கலை இங்கே நான் பேஸ் பண்ணியிருக்கேன். P of x, y அப்படின்னு சொல்லி 2 டைமென்ஷனில். இப்போ நீங்கள் எக்ஸும் ஒய்யும் அது இண்டிபெண்டா டிபெண்டா, எக்ஸை பொறுத்து ஒய் இருக்கா, ஒய்யை பொறுத்து எக்ஸ், அதெல்லாம் இங்கே எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இது ஒரு ஸ்டேட், பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிக்கல். அப்போ 2Dயில் இருக்கு. அப்போ இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னா 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எக்ஸ் ஒய்.
ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டை பொறுத்தும் ஒய் கோஆர்டினேட்டை பொறுத்தும் இந்த பார்ட்டிக்கல் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 2 டைமென்ஷனில் ஒரு கார்ட்டீசியன் கிராஃபில் நான் பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸ் கமா ஒய் 2 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2. இதே 3Dயில் எடுத்து பார்ப்போம். 3Dக்கு வருவோம். இப்போ நான் 3 டைமென்ஷனில் இங்கே ஒரு டயக்ராம் வச்சிருப்பாருங்க. ஸோ இது ஒரு 3 டைமென்ஷன் டயக்ராம். ஸோ ஒரு 3D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். நான் இங்கே ஒரு பார்ட்டிக்கலை பிளேஸ் பண்ணுறேன். அப்போ பார்ட்டிக்கல் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த பார்ட்டிகளுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 2 3 3ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த P அப்படிங்கிற பார்ட்டிகளுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு கேட்டால் 3. நான் இங்கே ஒரு பார்ட்டிக்கலை பிளேஸ் பண்ணுறேன். இந்த பார்ட்டிக்கல் P1, இந்த பார்ட்டிகளுக்கு வந்து P2. ஸோ இங்கேயும் x2 y2 z2ன்னு வந்துடும். x2 y2 z2. இந்த P2 பார்ட்டிகளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் 3 தான். இங்கே ஒரு பார்ட்டிகல் பிளேஸ் பண்ணுவோம் P3. இதுக்கு x3 y3 z3ன்னு வரும். இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தாலும் அதுவும் 3 தான். ஸோ பார்த்தீங்கன்னா P1ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3, P2ஓட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3, P3க்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த இடத்துல இருக்கு. நான் இந்த பார்ட்டிகல் P1ஐயும் பார்ட்டிகல் P2ஐயும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைனால் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனுக்கு பேர் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்மளால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். 2 புள்ளிகள் கொடுத்துருந்தா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். x1 y1 x2 y2 அப்படின்னு கொடுத்துருந்தா 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா அதுலேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சி அல்லது 2 புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அது போல் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் கிடைச்சிடும். இது இந்த லைட்டாக நான் போட்டுக்கிறது பாருங்க, இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த லைனுக்கு பேர். அப்போ இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ், இதையும் கனெக்ட் பண்ணா கன்ஸ்ட்ரைன்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா particles 3 particle are connected by a constraints. அர்த்தமாக பாருங்க. இங்க நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஜஸ்ட் P of x, y மட்டும்தான் 2Dல பண்ண டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுவே நான் P மட்டும் பிளேஸ் பண்ணி காட்டும்போது x, y, zன்னு காட்டிருந்தேன். அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3ன்னு சொல்லியிருந்தேன். செப்பரேட்டா 3 பார்ட்டிகளை பிளேஸ் பண்ணேன். அப்போ 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இங்க காட்டணும். இந்த 3 பார்ட்டிகளுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9 அப்படின்னு காட்டியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எத்தனை ஜென்ரலாக நீங்கள் 3 கேபிட்டல் N அப்படின்னு நான் வச்சுக்காங்க. 3 கேபிட்டல் N. அப்போ நீங்கள் இந்த Nங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா பார்ட்டிக்கல், நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல். கேபிட்டல் Nங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல், ஸ்மால் Nங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் வச்சிங்கன்னா 3 × 1, அப்போ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 3N. 2 பார்ட்டிக்கலை பிளேஸ் பண்ணிங்கன்னா 3 × 2 6. 1 2 3 1 2 3 6. 6 தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். 3 பார்ட்டிக்கல் வச்சிங்களன்னா 9 டிகிரிஸ் ஆஃப் 3 × 3ன்னு வந்துடும். 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதுவே கன்ஸ்ட்ரைன்ஸால கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ 3 பார்ட்டிக்கல் கனெக்டட் பை எ கன்ஸ்ட்ரைன்ஸ், தென் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்க இருக்கு பாருங்க. 3 பார்ட்டிகல்ஸ் கனெக்டட் பை எ கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த 3 பார்ட்டிகளும் ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸால கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கான ஃபார்முலா ஸ்மால் n ஈக்குவல் டு 3 × கேபிட்டல் N மைனஸ் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. இது நான் டிஆர்பினே இங்கே போட்டிருக்கேன், கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஃபிசிக்ஸ் உள்ள மேஜர் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த கேபிட்டல் N அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல். இந்த ஸ்மால் m அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை கன்ஸ்ட்ரைன்ஸ் எது? ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ், 2 கன்ஸ்ட்ரைன்ஸ், 3 கன்ஸ்ட்ரைன்ஸ். அப்போ இதே இந்த கொஸ்டினுக்கு நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்மால் n ஈக்குவல் டு 3 × எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துருக்கா, எத்தனை பார்ட்டிகல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 1 2 3 3 பார்ட்டிகல்ஸ் மைனஸ் ஸ்மால் mங்கிறது கன்ஸ்ட்ரைன்ஸ், ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ், 2 கன்ஸ்ட்ரைன்ஸ், 3 கன்ஸ்ட்ரைன்ஸ் மைனஸ் 3. That is equal 3 × 3 9 minus 3 equal to 6. ஸோ அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6. எதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6? 3 பார்ட்டிக்கல் கனெக்டட் பை எ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் 3 துகள்கள் ஒரு சமன்பாட்டு வடிவில் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6ன்னு வருது. கன்ஸ்ட்ரைன்ஸால கனெக்ட் பண்ணல அப்படின்னா 9 3Nங்கிறது ஃபார்முலா. 3Nங்கிறது ஃபார்முலா.
கனெக்டட் பை கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா 3n மைனஸ் எம்ங்கிறது ஃபார்முலா. இது ரெண்டையும் நல்ல மைண்டில் வச்சுக்காங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், m நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அடுத்து மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, இதையும் படிச்சு பார்ப்போம். இந்த கார்ட்டீசியன் குவாட்ரண்ட், இப்போ நம்ம கார்ட்டீசியன் குவாட்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், இது ஒரு யூனிட் சர்க்கிள். ஸோ ரேடியஸை பொறுத்தவரையில் 1. நீங்கள் ரேடியஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. எனக்கு இந்த வட்டத்தில் ஒரு பார்ட்டிக்கல், ஒரு துகள் வந்து அப்படியே நமக்கு மூவ் ஆகுதுங்க. அப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே இந்த இடத்துல, இப்போ யூனிட் சர்க்கிள் அப்படின்னா பார்ட்டிக்கல் அங்கங்கே பிளேஸ் பண்ணால் எக்ஸ் ஆக்ஸில் y0 1,0. ஸோ நான் இங்கே பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஒய் ஆக்ஸில் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒய் ஆக்ஸில் x0 0,1. ஸோ அப்போ பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது 1,0ங்கிற கோஆர்டினேட் எடுத்துக்குது. பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு போகும்போது 0,1. எனக்கு நான் பார்ட்டிக்கல் இங்கே வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டாட்டட் லைனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது ஒரு யூனிட்ல 3/4 பாகம் 3/4. இந்த ஒரு யூனிட்ல பாதி 1/2. ஸோ அப்போ பார்ட்டிக்கல் இங்கே வருது. அப்போ பார்ட்டிக்கலை பொறுத்த வரையில் நமக்கு டைமை பொறுத்து, ஸோ இங்கே இருக்கும்போது 3/4, 1/2ங்கிற குவாட்ரேட்டில் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த துகள் எந்நேரத்திலும் டைம் டிபெண்ட், எந்நேரத்திலும் இந்த துகள் வந்து வட்டத்து பாதையில் இயங்கணும் அப்படின்னா அதுக்கான கோஆர்டினேட்ஸ், கட்டுப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இனியான் கார்ட்டீசியன் குவாட்ரண்ட் எடுத்துக்கிறோம். கார்ட்டீசியன் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிளுக்கு, யூனிட் சர்க்கிளுக்கு இப்போ இங்கே போட்டிருக்கோம். நான் மேலே சொன்ன அதே எக்ஸாம்பிள் இங்கே வருதுங்க. x² + y² = a²ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா. நான் இங்கே y² கால்குலேட் பண்ண இங்கே x² எடுத்திருக்காங்க. அப்போ x² கண்டுபிடிச்சோம்னா a² - y². ஏங்கிறது தான் யூனிட் சர்க்கிள் ரேடியஸ். அப்போ 1 - y². அப்போ ஒய்ங்கிறது இண்டிபெண்ட், எக்ஸுங்கிறது டிபெண்ட். எக்ஸ் ஒய்யை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால இங்கே எத்தனை இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கு. அப்போ ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கிறதுனால இந்த யூனிட் சர்க்கிளுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. ஏன்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இண்டிபெண்ட் வேரியபிள், மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் தான் இருக்கு. அப்போ கார்ட்டீசியன் குவாட்ரண்ட்ல யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? இன் an Cartesian quadrant of the unit circle, the degrees of freedom is 1. ஏன் அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள் 1. இதுவே நீங்க போலார் குவாட்ரண்ட் எடுத்து பார்க்கலாம். அதே சர்க்கிள் தான் எடுத்திருக்கேன். சர்க்கிளை பொறுத்தவரை ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல போலார் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை நமக்கு போலார் குவாட்ரண்ட்ல என்ன சொல்லுவோம், r, θ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கார்ட்டீசியன் குவாட்ரண்ட்ல x, yங்கிறது தான் ஆயத்தொலைகள் குவாட்ரண்ட். அப்போ ஆர்ங்கிறது ரேடியஸ். ரேடியஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. இங்கே நம்ம ரேடியஸ் பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ரேடியஸ் வந்து ஃபிக்ஸாக இருக்குங்க. அப்போ தீட்டா தான் வேரி ஆகுது. தீட்டா தான் என்ன ஆகுதுன்னா வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் இந்த இடத்துல வரும்போது டிகிரி எவ்வளோ ஆகும்? எக்ஸ் ஆக்ஸ் மேலே இருந்துச்சுன்னா டிகிரி 0. பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது 90 டிகிரி. பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது 180 டிகிரி, பை அப்படின்னு வந்துடும். இங்கே 90 டிகிரி. பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது 270 டிகிரி, 3π/2 டிகிரி. ஸோ அப்போ இந்த தீட்டாங்கிறது தான் நமக்கான ஜென்ரலைஸ்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறோம், ரைட்டுங்களா? அப்போ இந்த தீட்டா அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா அதை ஒரே ஒரு இண்டிபெண்ட் தான் இருக்குது. அப்போ டிகிரிஸ் தீட்டாங்கிறது 1. தீட்டா வேரி ஆகிறத பொறுத்து தான் இங்கே நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்ல போகிறோம். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஏன் அப்படின்னா தீட்டாங்கிறது இண்டிபெண்ட். தீட்டாங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட், அது ஐபின்னு எழுதியிருக்கேன், இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. போலார் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டாலும் கார்ட்டீசியன் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டாலும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 1 அப்படின்னு தான் காட்டும். ஸோ இதாங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சம்மந்தப்பட்ட சில அடிப்படை தகவல். நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பார்த்துருக்கிறோம், தொடர்ந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ இதுவும் சுலபம் தான். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்ன சொல்றான்னு பார்ப்போம். The name generalized coordinate is given to a set of independent coordinate. முடிஞ்சு போச்சு பாருங்க, அங்கதான் கனெக்ட் பண்றாங்க. இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது y டிபெண்டன்ட், x இண்டிபெண்டன்ட். நாங்க முதல்ல எடுத்துக்கிட்ட சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல the name generalized coordinates is given to a set of independent quadrant sufficient in number in describe completely state of configuration of a dynamical system. இந்த டைனமிக்கல் சிஸ்டத்தில் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு டைனமிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். டைனமிக்கல் மீன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். பார்ட்டிகல் எங்கே வச்சுக்கணும், பார்ட்டிகல் அப்படியே டைனமிக்
இயங்குது. அந்த துகள் வட்டப்பாதையில் இயங்குகிறது. அப்போ வட்டப்பாதையில் இயங்குது அப்படின்னா அதோட தொலைகள் ஆயத்தொலைகளை பொறுத்து தான் அந்த பார்ட்டிகிள் இருக்கிற பொசிஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுது. ஒருவேளை இந்த இடத்துல பார்ட்டிகிள் இருந்துச்சுன்னா அந்த ஆயத்தொலையில் இருந்ததுன்னா அப்போ நம்ம அந்த பார்ட்டிகிளை டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்ட்டிகிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்போ எந்நேரத்திலும் டைமை பொறுத்து ஒரு துகள் வட்டப்பாதையில் இயங்குது அப்படின்னா அதனுடைய ஆயத்தொலைகளை வச்சு அந்த பார்ட்டிகிளை நம்ம நல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதான் எழுதியிருக்காங்க. The name generalized coordinates is given to a set of independent coordinates sufficient in number to describe complete state of configuration of a dynamical system. இந்த dynamical systemத்துல கம்ப்ளீட்டா ஒரு பார்ட்டிகிளை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய கோஆர்டினேட்ஸ் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஜெனரலைஸ் கோஆர்டினேட். ஆர் அதர்வைஸ் இங்க ஒரு டெஃபினேஷன் இருக்கு பாருங்க. ஸ்மால் என் ஏற்கனவே பதிவு பண்ணது தான். ஸ்மால் என் அப்படிங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை இண்டிகேட் பண்ணுது. சில ரிசல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 கேபிட்டல் என் மைனஸ் எம். இந்த கேபிட்டல் என் அப்படிங்கிறது பார்ட்டிகளை இண்டிகேட் பண்ணுது. ஸ்மால் எம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரைன்ஸை இண்டிகேட் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் ரெப்ரசன்டட் பை த வேரியபிள் q1 q2 q3 எக்ஸெட்ரா q3n minus m are called generalized coordinates. ஸோ அப்போ ஜெனரலைஸ் கோஆர்டினேட் மேலே இருக்கிற அதே டெஃபினேஷன் தான் கீழே வச்சிருக்காங்க. சில புத்தகத்தில் இந்த எம்முக்கு பதிலாக கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த அகாடமி மூலிமா அனுப்பின மெட்டீரியலில் கூட இந்த இடத்துல கே சிம்பிள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோட்டேஷன் கிளியர் பண்ணிக்காங்க. ரெண்டாவது பாருங்க, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இண்டிபெண்ட் டு ஈச் அதர். அப்போ நீங்கள் இந்த ஜெனரலைஸ் கோஆர்டினேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிபெண்டன்ட்ல இருக்குமா இண்டிபெண்டன்ட்ல இருக்குமான்னு கேட்குறாங்க. ஜெனரலைஸ் கோஆர்டினேட் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாகவே சொல்லிட்டோம், இண்டிபெண்டன்ட் தான். ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். இதெல்லாம் கேரக்டர்ஸ். ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டை பற்றின சில குறிப்புகள் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ மேபி கார்டீசியன் குவாட்ரண்ட் இருக்கலாம், மேபி போலார் குவாட்ரண்ட் இருக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் அதுங்க. ஆர் நாட் யூனிக். கோஆர்டினேட்ஸ் ஆர் நாட் யூனிக். ஜெனரலைஸ் கோஆர்டினேட் ஆர் நாட் யூனிக். ஏன் அப்படின்னா இங்கே 1,0, இங்கே 3/4, 1/2. ஸோ அப்போ அந்த துகள் வட்டப்பாதையில் நமக்கு ஒவ்வொரு பொசிஷன் டைமை பொறுத்து போக 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 அந்த குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், யூனிக்காக இருக்காது. அதனால ஆர் நாட் யூனிக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மே ஆர் மே நாட் பி அ டைமென்ஷன் ஆஃப் தி லென்த்து. லென்த்தை பொறுத்து மேபி இருக்கலாம், இல்லாமலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், மே ஆர் மே நாட் பி தி லென்த். ஏன்னா அந்த லென்த்து ரேடியஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அதை வச்சு தான் அந்த பாயிண்ட் எழுதியிருக்காங்க. மே ஆர் மே நாட் பி தி டைமென்ஷன் ஆஃப் த லென்த். அடுத்து பாருங்க, டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளம். டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம், சம் கோஆர்டினேட் வித் டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி. சிலது வந்து எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், லென்த்தை டிபெண்ட். ஏன்னா இங்கே மே ஆர் மே நாட் பி தி லென்த்ன்னு போட்டிருக்காங்க. லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், டிபெண்ட் பண்ணாமலே இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளம். கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பொறுத்து தான் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கா டிபெண்ட் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இதை சொல்லியிருக்காங்க. அப்போ டிபெண்ட் அப்பான் தி ப்ராப்ளம் தான் லென்த்தை பொறுத்து. எனர்ஜி, லென்த்து, ஆங்கிள், லென்த் ஸ்கொயர். அந்த இடத்துல எல் ஸ்கொயர்னு போட்டிருக்கு, லென்த்தோட ஸ்கொயர். ஸோ எதை எனர்ஜியை பொறுத்து வேரியா இருக்கலாம், லென்த்தை பொறுத்து இருக்கலாம், ஆங்கிளை பொறுத்து இருக்கலாம், லென்த்தோட ஸ்கொயரை பொறுத்து இருக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் த ஆங்கிள், ஆங்கிளுடைய காம்பினேஷனில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்துமே தான் நமக்கு ப்ராப்ளத்தை பொறுத்து கோஆர்டினேட் வந்து வேரி ஆகுன்றது பாயிண்ட் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் நம்பர் 7 பாருங்க. Do not belong any conventional coordinate of the system. Do not belong the any conventional coordinate of the system, not necessarily rectangular coordinate. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் அப்படின்றது வரப்பு சான்ஸ் இல்லை. போலாரில், கார்ட்டீசியனில், இது போன்ற அமைப்புகளில் தான் நமக்கு ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்கிறது தான் அந்த பாயிண்ட்ல எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம 2 MCQ பார்க்க போகிறோம். இந்த தருணத்தில் பார்த்ததில் ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனாக என்னென்னு பார்த்தோம், எப்படி ஸ்பெரிக்கல் டு கார்ட்டீசியனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். இண்டிபெண்ட் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான கீவேர்டு. இந்த பார்ட்டிகளுக்கு மட்டும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், கன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா, அண்ட் தென் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்னா என்ன.
ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுங்கிறது சேம் அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட் வந்து தூக்கிடலாம். அதான் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்டை வச்சு தான் நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறதும் அதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. தொடர்ந்து 2 MCQ இருக்கு. The degrees of freedom is dash. The degrees of freedom is dash. Minimum number of independent coordinata, maximum number of independent coordinata, minimum number of dependent coordinata, minimum number of independent coordinata அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கிளியர் டெஃபினேஷன் இருக்கு. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட். ஆப்ஷன் ஏ சரியா இருக்கும் பாருங்க. மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அதுதான் இருக்கு. இது மேக்சிமம். இது ரெண்டும் நமக்கு வரதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட், மினிமம் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட். ஸோ இண்டிபெண்டன்ட்ல ஏதோ ஒரு ஆன்சர், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டுங்க, த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? அப்போ டிபெண்டன்ட் டு ஈச் அதரா, ஆர் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸா, ஆர் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதரா, நன் ஆஃப் திஸ்ஸா. டிபெண்டன்ட் டு ஈச் அதர், இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். இங்கே போட்டிருக்கும் பாருங்க. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சாரி, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறது டிபெண்டன்ட்ல இருக்கா, இண்டிபெண்டன்ட்ல இருக்கான்னா இண்டிபெண்டன்ட்ல இருக்கு. ஸோ அப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். அதான் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கோம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இஸ் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். ஸோ அதனால தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். முதல் கட்டமாக இந்த யூனிட் நம்ம டிஆர்பிக்கு எதிர்கொள்ள போகிறோம். அதனால் தெளிவாக ஒவ்வொரு லைனும் அனுபவித்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கிளாஸில் கன்ஸ்ட்ரைன்ஸோட டைப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், விர்ச்சுவல் வெலாசிட்டி, விர்ச்சுவல் ஆக்சலரேஷன், விர்ச்சுவல் ஒர்க்கு இதை பார்த்துட்டு லக்ராஞ்சியன் அண்ட் ஹாமில்டோனியன் பிரின்சிபல், டிஎல்எம்பர்ஸ் பிரின்சிபல், யூலர்ஸ் பிரின்சிபல் இப்படி 1 by 1 பார்த்துட்டு அதில் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் போட்டு எடுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.